தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, எபிரெயர் 13:25 கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நல்லா பாருங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, அவருடைய கிருபை இருக்கும். இதை யார் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா, பவுல் தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பார். கிருபையும் சமாதானமும் அப்படின்னு. அப்போ கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எப்போ இருக்கும்? எப்பொழுதும் இருக்கும். எது இருக்கோ இல்லையோ, கிருபை இருக்கும். அவருடைய கிருபையே உங்களை தாங்கி கொண்டு வந்தது, இப்பவும் தாங்குகிறது, இனிமேலும் தாங்கும். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம் அனைவருடைய வாழ்க்கையில் கிருபை தாங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சாகாமல் ஜீவனோடு இருக்கிறோம். அதுபோல இனி நம் சாகாமல் ஜீவனோடு இருக்க வேண்டுமே, ஆனால் கிருபை நம்மை தாங்க வேண்டும். அவ்வாறு கிருபை நம்மை தாங்கி, அதாவது ஒரு மாதிரி விட்டுட்டு போகாது. பிறரை போல கிருபை நம்மை விட்டு போகாது, நம்மோடு இருக்கும். அது நம்மை தாங்கும். ஏனால் அது தேவன் நமக்கு தந்த கிருபை. அது நம்மை ஒரு நாள் விட்டு விலகாது. தேவன் தாமே அந்த கிருபையை நித்தமுமாக நமக்கு தந்து நம் யாவரையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.